இனிய காலை வணக்கம். 26/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். மூடு திரைக்குள் நடப்பது என்ன? தலைப்பின் விளக்கம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மகிழ்ச்சி பொங்கத் தெரிவித்துள்ளார். தில்லியில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடைபெற்றுள்ளது. ஆனால் எந்தெந்த துறைகளில் இரு நாடுகளும் வர்த்தகம் செய்து கொள்ள உள்ளன, இந்த உடன்பாட்டால் இந்தியாவுக்கு என்ன லாபம் என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட இடைக்கால உடன்பாட்டிலேயே இந்தியாவுக்கு பாதகமான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இறுதி உடன்பாட்டை செய்து கொள்ளுமாறு இந்தியாவை அமெரிக்கா நிர்பந்தித்து வருகிறது. அண்மையில் G7 மாநாட்டில் இந்திய பிரதமரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்தபோது மோடியை வானளாவ புகழ்ந்ததோடு விரைவில் இருதரப்பு இறுதி உடன்பாடு கையெழுத்தாகும் என்று குதூகலமாக அறிவித்தார். அதற்கேற்பவே அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த உடன்பாட்டில் இந்தியாவை கையெழுத்திட செய்யும் நோக்கத்துடனேயே நம் நாட்டின் மீது அமெரிக்கா அநியாய வரி விதித்தது. பின்னர் இந்த வரியில் ஓரளவு குறைக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதென்று அமெரிக்கா மிரட்டியது. தற்பொழுது கையெழுத்தாக உள்ள இறுதி உடன்பாட்டில் அமெரிக்காவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஏற்பாடு நடப்பதாக தெரிகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கு அமெரிக்காவை முற்றாக சார்ந்திருப்பது என்ற நிலை ஏற்படுமானால் அதற்காக இந்தியா கொடுக்கும் விலை மிக அதிகமாக இருக்கும். இந்த இருதரப்பு உடன்பாட்டினால் இந்திய விவசாயத்துறை கடும் பாதிப்பை சந்திக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவில் உற்பத்தியாகும் தானியங்கள், பழங்கள், பால் பொருட்கள் மலிவான விலையில் இந்திய சந்தைக்குள் நுழைந்து இந்திய விவசாயிகளை நட்டாற்றில் தள்ளும். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இந்தியா பூஜ்ய வரி அல்லது குறைந்த அளவு வரி விதிக்க வேண்டுமென ஏற்கனவே நிர்பந்திக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சந்தையாக இந்தியா மாற்றப்படுவதால் உள்நாட்டு சிறு குறு தொழில்கள் சிதையும். மேலும் இந்தியாவின் மருந்து உற்பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் என்றெல்லாம் எச்சரிக்கப்படுகிறது. முற்றிலும் அமெரிக்க நலன் சார்ந்த வர்த்தக உடன்பாட்டில் கையெழுத்திடுவதன் மூலம் இந்தியாவின் அயல்துறை கொள்கையும் திசை மாறும். இந்த உடன்பாடு குறித்து வெளிப்படையாக மோடி அரசு இந்திய மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.